பால் அக வீதி 5. அது என்னங்க பால் அக வீதி? இதுவரையிலும் சொல்லு கேள்விப்படாம இருக்கேன்னு நீங்க கேட்கலாம். இந்த பால் அக வீதி என்பது நான் பகுதியாக விகுதியாக தொகுத்தோம் என்றால் பாலக வீதி என்று கூறலாம். பால் அக வீதி. பால் என்பது ஒரு பகுதி. அது பெயருக்குண்டான ஒரு பக்குவத்தை பற்பல பெயர்களால் குணங்களின் திறனை அறியும், குணங்களின் திறனை சொல்லும் ஒரு சொல் என்று கூறலாம். பால் என்பது, இந்த பால் என்பது பகுதி என கூறுவது பற்பல குணங்களின் திறவுகோலாகவும் கூறலாம். பற்பல நமது பெயர்கள், மொழி, இனம், பல்வேறு கணக்கான மனித ஆற்றலில் உள்ள ஒரு சிறு துளி அறிந்தவற்றை ஒரு சொல்லாக அமைக்கும் போது இந்த பால் வீதி என்று, பாலக வீதி என்று நாம் இந்த பாலக வீதி 5வது பகுதியை காண உள்ளோம். இந்த பாலக வீதி என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதியாக நாம் கருதக்கூடிய ஒன்று. இந்த பால் என்பது பகுதி என்று ஏன் கூறுகிறோம்னா, அந்த கரந்துரை சொல்லாக கூற வேண்டும் என்றால் பால் குணங்களின் திறன். பால் என்பது நாம் வகுக்கும் தொகுக்கும் ஒரு பெயர். அந்த பெயர்களை பகுதி எனவும், இந்த அக என்ற சொல்லுக்கு அக என்பது விகுதியாக, அந்த விகுதி எனும் சொல்லாக அகவும் கூறலாம். இந்த அக என்பது ஆ எனும் உயிரெழுத்தும் க எனும் மெய்யெழுத்தும் சேர்ந்து நம் அகத்தில் உள்ள ஒரு வினையை, திறனை அறிந்து கொள்ளக்கூடிய, அந்த அறிந்து கொள்ளக்கூடியது ஒரு செயல்தான். அந்த அறிந்து கொள்ளவற்றை ஒரு பாலக வீதி என்றும், நாம் பார்த்த லட்சிய கருத்தில் வீட்டிற்கும் திறவுகோல் என நாம் கூறுகிறோம். இந்த அண்டத்தின் கோளும் நாம் அண்டவியல், வானவியல் எவ்வாறு பட்டினப்பாலைக்கு தொகுக்கும் பொருந்தும் என்பதனை இன்று காண உள்ளோம். இந்த அண்டவியல் அண்டமிடும். இந்த அண்டவியல் என்பது அந்த கருந்துளை பகுதி எவ்வாறு கருமையாக உள்ள அந்த திரள்கள் அந்த அண்டி அந்த பேரண்டமாக வெடிக்கும் அந்த பேரதிர்வு அண்டவியல் அண்டமிடம் கண்டவை கொண்டவை அண்டுமவை மண்டலம் அவை. இந்த மண்டலமாக சூரிய கதிரவன் என்று சொல்லக்கூடிய கதிரவன் மண்டலத்தில் நாம் வீட்டிற்கும் இந்த வீதியில் புவியாகிய புதிய விசையாக வீதியில் கண்டத்தில் ஒண்டியவை யாண்டும் அவை மண்டியவை. இவையெல்லாம் ஒரு நிலப்பகுதியாக மண்டியவை, கண்டமானவை, ஆண்டவை, துண்டானவை, காண்பவை. நாம் துண்டாக இந்த காண்டமாக பிரிந்து 5 காண்டம் என நம் அறிவுக்கு தொகுப்ப உள்ள அந்த பாலாக வீதியாக பார்த்த லட்சிய கருத்தில் வீற்றிருக்கும் திறவுகளாக நாம் கூறலாம். இந்த அண்டவியல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலைத்துள்ள அந்த பெயர் பாலாக வீதி என கூறுவோம். அண்டும் அண்டவியல் நாம் கூறக்கூடியது. அண்டவியல் அண்டும் இடம் கண்டவை கொண்டவை அண்டுமவை மண்டலமவை கண்டத்தில் ஒன்றியவை யாண்டும் அவை மண்டியவை கண்டமானவை ஆண்டவை துண்டானவை காண்பவை. நாம் காண்பவை இந்த அண்டவியலில் வானவியலில் இன்று காணக்கூடிய அந்த பட்டினப்பாலை தொகுப்பில் அந்த முதல் தொகுப்பு எவ்வாறு உருத்திரங்கண்ணனார் வகுத்துள்ளார் என்பதை இந்த பகுதியில் 5வது பகுதியாக நாம் காண உள்ளோம். திசை திரிந்து தெற்கு ஏகினும் என்ற அந்த சொல்லமைப்பு எவ்வாறு அமைந்துள்ளது என்பதனை இந்த பாடல்களை கூறி, எவ்வாறு காவேரி நமது பகுதி எவ்வாறு செழித்துள்ளது என்பதற்குண்டான ஒரு அடிக்கருத்தாக உருத்திரங்கண்ணனார் கூறியவற்றை ஒரு தொகுப்பாக தங்களிடம் கூறலாம் என்று உள்ளோம். வசையில் புகழ் வயங்கு வெண்ணீர் திசை திரிந்து தெற்கு ஏகினும் தற்பாடிய தெளிவுணவின் புல் தேம்ப புயல் மாறி மழை பொய்ப்படும் தான் பொய்யா மழைத்த தலைய கடல் காவேரி மணல் பறந்து பொன்கொழிக்கும் விளைவு வரா வியன்கலனி என அந்த வரிகளை பட்டினப்பாளையில் கூறியுள்ளார். இவை காண்டமாக விரியும் அந்த காலாண்டு, ஒவ்வொரு ஆண்டு, காலாண்டு, அரையாண்டு, ஒரு ஆண்டு என ஒரு ஆண்டுகளாக வகுத்து அந்த விரிந்த இந்த காட்சியின் விரிவு காவேரி என்று, அந்த மலைப்பகுதியிலிருந்து வந்த பகுதியாக மலைத்தலைய கடல் காவேரி என்று அந்த விரிந்து அந்த வாய் விரிந்து நீராக செல்வது போல
நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த கருந்துளை என்று அந்த கூறக்கூடிய பேரண்ட வீதி, இந்த பேரண்ட வீதியில் இருக்கும் பாலக வீதி பார்த்த லட்சிய கருத்திற்கும் விற்றிருக்கும் திறவுகோல் என கூறி மீண்டும் ஒரு முறை இந்த அண்டவையில் அண்ட அண்ட அண்டுமிடம் கண்டவை கொண்டவை அண்டுமவை மண்டலமவை கண்டத்தில் ஒண்டியவை கண்டத்தில் ஒண்டியவை கண்டத்தில் ஒண்டியவை யாண்டும் அவை மண்டியவை கண்டத்தில் ஒண்டியவை யாண்டும் அவை மண்டியவை கண்டமானவை ஆண்டவை துண்டானவை காண்பவை. நாம் இந்த காணக்கூடிய அந்த கண்டம் காண்டமாக இருக்கும் பகுதியெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய தற்கால ஒரு கருத்தாக்கமாக இந்த பார்த்த லட்சிய கருத்தில் பாலக வீதி எனும் 5வது பகுதியை கூறுகிறோம். இந்த வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் திசை திரிந்து, இந்த திரிந்து என்று சொல்லக்கூடிய இந்த திசை எவ்வாறு வடதுருவம் தென் துருவம் இந்த காந்த மின்புலத்தில் வட துருவத்திலிருந்து தென் துருவம் தள்ளும், கீழே உள்ள தென் துருவம் மேலே உள்ள தள்ளும் பகுதி மறுபடியும் தெற்கு நோக்கி செல்லும். இவையெல்லாம் மின்காந்த புலம் என்று நமது ஆண்டோர்கள் சான்றோர்கள் அறிவியலாளர்கள் தொடர்ந்து வகுத்துள்ளனர். இவை திசை திரிந்து தெற்கு ஏகினும் என்ற அந்த திசை திரிந்து என்ற சொல்வினை என்று கூறி திரிந்து தெற்கு ஏகினும் அந்த தெற்கு பகுதிக்கு ஒரு காலகட்டத்தில் தெற்கே உள்ள வடக்கே நகர்ந்த அந்த சூழல் தெற்கு போகும். தெற்கே செல்லும் போது நாம் இன்று காணும் அந்த கதிரவன் ஒளிகள் தெற்கு செல்லும் திசையை நோக்கி செல்லும். அவை அவ்வாறு அந்த திறன் காட்டும் அந்த சைகையை புரிந்து கொண்டோம் என்றால் நம்ம வட்ட சைகையாகிய நமது புவி வட்ட சைகையாக எவ்வாறு பேரண்ட அதிர்வுகள் நிலை பெற்று உள்ளது என்பதனை அந்த வசையில் புகழ் வயங்கு வெண்ணி திசை திறந்து தெற்கு ஏகினும் என்ற இந்த மின்காந்த புலம் எவ்வாறு இந்த திசை தெற்கு திசை நோக்கி செல்லும் என்பதை இந்த அறிவியலாளர்கள் அந்த காலகட்டத்தில் ஒருத்தரங்கன்னார் அந்த பாட்டில் 2வது வரியில் திசை திரிந்து தெற்கு ஏகினும் என்ற கருத்துக்கு பொருத்தமாக இருக்கும் என கூறி இந்த பாலக வீதி பார்த்த லட்சிய கருத்தில் வீட்டிற்கும் திறவுகளாக இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.